ஆதாமுக்கு தேவன் கொடுத்த தோட்டமும் ஏதேன் தான். அங்கேயும் பார்ப்போம். தயவு செய்து எடுங்க ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம். பிரைஸ் தி லார்ட். 8ஆம் வசனம். ஆதியாகமம் 2:8. 1 2 3 வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்ன ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். அங்கே ஏதேன் பார்த்தோம். ஆனா அந்த ஏதேன் எங்க இருந்துச்சு? போன வாரம் சொன்னேன், வானத்தில் இருந்தது. ஆனா இந்த ஏதேன் எங்க இருக்கு? பூமியிலே இருக்கிறது. பூமியிலே தேவன் உண்டாக்கின ஏதேன். சரி, இந்த ஏதேனில ஆதாமை வைத்தார். ஹல்லேலூயா. உங்களை என்னை சபையாகிய ஏதேனிலே வைத்திருக்கிறார். சரி, இந்த ஏதேனை குறித்த காரியத்தை நான் வாசிக்க போறோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 10, 11, 12 வாசிக்க போறோம். ஆதியாகமம் 2, 10, 11, 12. 1 2 3 வாசிங்க. தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்துல பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்துல பிதலோகம் கோமேதக கற்களும் உண்டு. பாருங்க, என்ன விளையுமா? பொன் விளையும். ஹல்லேலூயா. தேவன் வைத்த அந்த ஏதேன் தோட்டத்துல நதிகளை தேவன் தோட்டத்துக்கு பாயும்படி வைத்தார். முதலாம் நதிக்கு பெயர் என்ன? பைசோன். அந்த பைசோன் நதி பாய்கிற இடமெல்லாம் என்ன விளைஞ்சது? பொன் விளைந்தது. கற்களும் அங்கே காணப்பட்டது. இதனுடைய அர்த்தம் என்ன? அங்கே எசேக்கியேல் 28 அவனை முழுமையாக பொன்னினாலும் கற்களினாலும் மூடி இருந்தார். இங்கே ஏதேன் தோட்டத்திலும் பொன் விளைவதையும் கற்கள் விளைவதையும் பார்க்கின்றோம். அப்ப என்ன அர்த்தம்? அங்க தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த தூதனும் அவ்வளவாய் தேவனால் அலங்கரிக்கப்பட்டிருந்தான். இங்கே ஏதேன் தோட்டத்திலும் பொன் விளையும் பூமியை பார்க்கிறோம். அப்ப தேவன் உங்களை குறித்து என்னை குறித்து என்ன செழிப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, நியாயப்பிரகாரம் இந்த பூமியும் அதன் நிறைவு யாருடையது? சொல்லுங்க. கர்த்தருடையது. வானமும் பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. இதை யாருக்கு தந்தார்? சங்கீதம் 115 இதை மனுபுத்திரருக்கு தந்தார். மனுபுத்திரர் என்றால் நீங்களும் நானும் தான் மனுபுத்திரர். இவைகளை மனுபுத்திரருக்கு தந்தார். ஆனால் ஆதாம் வீழ்ச்சி அடைந்த போது சாத்தான் அவனிடத்திலிருந்து அவைகளை பறித்து கொண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா உங்களுக்கு எனக்கும் பிந்தின ஆதாமாகி இயேசு சிலுவையில சாபமாகி ரத்தம் சிந்தி மறுபடியும் அவைகளை திருப்பி கொண்டார். மறுபடியும் அவர் ரத்தத்துக்குள்ளே, நல்லா கவனிக்கணும், மறுபடியும் அவர் ரத்தத்துக்குள்ளே தேவன் தம்முடைய குமாரனுடைய சரீரத்தை உலகம் முழுவதும் அவர் ஸ்தாபித்திருக்கிறார். ஆகவே அந்த சரீரத்துக்குரியதுதான் அந்த பொன்னு வெள்ளி ஆஸ்தி ஐஸ்வர்யம் எல்லாம் அவருடைய சரீரத்துக்குரியது. அவருடைய சரீரத்தில் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் உரியது என்பதை நீங்க நல்லா விளங்கிக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்வுல அந்த செழிப்பை நீங்க பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். ஐயா, உடன்படிக்கையில ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை தருகிறார். கர்த்தரின் ஆசீர்வாதம் எதை தரும்? ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட அவர் வேதனையை கூட்டார். கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். உபாகம் 28 நீங்கள் கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுப்பீர்கள். ஏன் இதெல்லாம் சொன்னா? இதெல்லாம் நமக்குரியது. இவைகள்லாம் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்தார். நல்ல கவனிங்க. இன்னைக்கு பொருளாதார ஆசீர்வாதம் அதான் எனக்குள்ளது வந்துகிட்டு இருக்கு, அதான் வருது. சரி, எகிப்துக்கு முத போனது யார்? ஆபிரகாம். அந்த ஆபிரகாமுக்கு எகிப்திலே அபிமெலேக் மூலம் பொருளாதார ஆசீர்வாதம் வந்தது. ஒன்று.
நல்ல கவனிங்க. இரண்டாவது, ஆபிரகாமின் குமாரன் ஈசாக்கு. பெலிஸ்தியர் தேசத்துல ஈசாக்குக்கு பொருளாதார ஆசீர்வாதம் அவர்கள் பொறாமைப்படுற அளவுக்கு வந்தது. 2. மூன்றாவது, யாக்கோபு எங்க போனா? லாபான் யார்? சீரியா தேசத்தான் ஆகிய லாபான். கரெக்டா? ஆபிரகாம் எகிப்து, ஈசாக்கு பெலிஸ்தியர் தேசம், யாக்கோபு சீரியா தேசம். நல்லா கவனிக்கணும். ஆபிரகாம்னு கேட்பேன், நீங்க எகிப்துன்னு சொல்லணும். ஆபிரகாம் எகிப்து. ஈசாக்குன்னு கேட்பேன், பெலிஸ்தியர்னு சொல்லணும். ஈசாக்கு. யாக்கோபுன்னு கேட்பேன், சிரியா தேசம் சொல்லணும். யாக்கோபு. ஐயா, 3 பேருக்குமே இன்னும் அவங்களுக்கு சுதந்திரமா தேசம் கொடுக்கல. நல்லா கவனிங்க. கரெக்டா? சுதந்திரமா பாலும் தேனு ஓடுகிற தேசத்தை கொடுப்பேன்னாரு, இன்னும் கொடுக்கல. ஆனா கொடுக்கறதுக்கு முன்னாலேயே இந்த 3 பேருக்கும் எகிப்துல ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், பெலிஸ்தியர் தேசத்துல ஈசாக்கை ஆசீர்வதித்தார், சிரியா தேசத்துல யாக்கோபை ஆசீர்வதித்தார். இந்த நல்ல கவனிச்சீங்கன்னா, ஆபிரகாமோடு இருக்கிறத அபிமெலேக்கு பார்த்தான், ஈசாக்கோடு இருக்கிறத அபிமெலேக்கு பார்த்தான், யாக்கோபோட கர்த்தர் இருக்கிறத லாபான் பார்த்தான். அதனாலதான் சொல்றான், நீ போகாத, என்னோட இரு, நீ வந்தது முதற்கொண்டு நான் இப்ப விருத்தி அடைஞ்சிருக்கிறேன் என்று சொல்வதை பார்க்கின்றோம். கரத்தை உயர்த்தல சொல்வோம். ஐயா, இந்த வேதத்தில் இருக்கிற இந்த செயல்பாடு எல்லாம் தேவனுடைய செயல்பாடு. அப்படியே விசுவாசிங்க. ஒருத்தனை கர்த்தர் ஆபிரகாம் அழைச்சிட்டாரு. இப்ப தேவன் ஆபிரகாமுக்காக அவன் செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு. அவன் பயந்து போய் சொன்னான், ஏமா இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் உன்னை ரொம்ப அழகா பார்த்தா கடைசியில ராஜா உன்னை கொண்டுட்டு போய்வாரு, என்ன கொன்றுவான் அப்படின்னு சொல்லி சகோதரின்னு சொல்லு அப்படின்னு சொன்னா. அதே பிரகாரம் அபிமெலேக்கு கொண்டுட்டு போயிட்டான். ஆனா கர்த்தர் சொப்பனத்துல இடப்பட்டார். நல்லா கவனிங்க. ஆபிரகாமுக்காய் சொப்பனத்துல இடப்பட்டார், லாபானுக்கும் சொப்பனத்துல இடப்பட்டார், ஈசாக்கு மேல பகச்ச பொறாமப்பட்ட அந்த அபிமெலேக்கு மந்திரிகளுக்கு கர்த்தர் உணர்த்துதலை கொடுத்தார். எதை கொடுத்தார்? உணர்த்துதலை கொடுத்தார். அபிமெலேக்கு சொப்பனத்தில் இடைப்பட்டு ஆபிரகாம் குறித்து சொல்லும் போது, அவன் ஒரு தீர்க்கதரிசி, மனைவியை திருப்ப அனுப்பிச்சிரு, அவன் உனக்காய் வேண்டுதல் செய்வான். உடனே திருப்ப அனுப்பிச்சிருப்ப ஐஸ்வர்யம் வருகிறது. ஆமென். அதே தேசத்துல அபிமெலேக்கு ஆபிரகாம் கிட்ட வந்து என்ன சொல்றான்? உன் தயவு எனக்கு வேணும், எனக்கும் என் சந்ததிக்கும் உம்முடைய தயவு வேணும் என்று உடன்படிக்கை செய்து கொண்டான். ஏன்? கர்த்தர் அவனோடு இருக்கிறத அவங்க காணும்படி, உணரும்படி, அந்த உணர்த்துதல்ல அவன்கிட்ட வந்து உடன்படிக்கை செய்யும்படி தேவன் செயல்பட்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஐயா, காஷி. சார், மறுபடியும் யோசேப்பு போறான். ஆபிரகாம் பார்த்தோம், ஈசாக்கு பார்த்தோம், யாக்கோபு பார்த்தோம். மறுபடியும் யோசேப்பு எங்க போறான்? எகிப்து தேசத்துக்கு போறான். அந்த எகிப்து தேசத்துல அந்த அடிமையாகிய யோசேப்பை எகிப்து தேசம் முழுவதுக்கும் தேவன் அதிபதி ஆக்கினார். அதே எகிப்து தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் கொள்ளையிடும்படி, பொன்னையும் வெள்ளியும் கொள்ளையிடும்படி, பொன்னோட வெள்ளியோட எகிப்தை விட்டு புறப்படும்படி தேவன் கிருபை செய்தார். ஆமென். எத்தனை பேர் தேவனை விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய செயல்பாட்டை விசுவாசிக்கிறீங்க? நீங்க நல்லா புரிஞ்சுங்க. தேவனுடைய செயல்பாடு ஆபிரகாம் ஆதாமில இருந்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இயேசு சிலுவையில வர்ற வரைக்கும் யூதர்களுக்கு என்னெல்லாம் செஞ்சாரோ அவைகள் எல்லாவற்றிலும் கொஞ்சம் கூட மாறாதவராய் அவருடைய சரீரத்துல, அவருடைய குமாரனுடைய சரீரத்துல அவயவமாய் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய செயல்பாடு ஒவ்வொரு காரியத்திலும் மாறாததாக இருக்கிறது என்பதை நீங்க விளங்கிக்கிட்டா, நீங்க புரிஞ்சுக்கிட்டா, அதை விசுவாசித்தா, அதற்காய் நன்றி சொன்னா, அதை எதிர்பார்த்தா, தேவனுடைய செயல்பாட்டை நீங்க ஆச்சரியத்தக்க விதத்துல
வியக்கத்தக்க விதத்துல நீங்க தேவனுடைய செயல்பாட்டை பார்ப்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு வருகிற எந்த நன்மை, எந்த ஆசீர்வாதம், எந்த சுகம் எல்லாமே அவர் இருக்கிற நிலைமையிலிருந்து, அவருடைய எண்ணத்திலிருந்து, அவருடைய செயல்பாட்டுக்குள் இருந்துதான் முழுமையாய் 100% வருகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நன்றா விளங்கி கொண்டா நீங்க பரிசுத்தமாய் இருக்கிறதுனால தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போறது கிடையாது. உங்களுக்குள்ள சில தவறுகள் இருக்கிறதுனால தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை நிறுத்தி வைக்க போகிறவரும் கிடையாது. நல்ல கவனிங்க. பிள்ளைகள் ஆன உன்னைய சுதந்திரர் ஆய்விட்டீங்க. ஆகவே உங்கள் பரிசுத்தம் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை கொண்டு வர்றதும் இல்லை. உங்கள் ஒரு சில தவறுகள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு தடையாய் இருப்பதும் இல்லை. பேதுரு மறுதலிச்சாயா? ஆமென். ஆனா தேவன் எதுல செயல்படுறாருன்னா, இல்ல இவனை சாத்தா மறுதலிக்க வச்சுக்கிறான். நல்லா கவனிங்க, பிளீஸ் பாயிண்ட கவனிச்சுங்க. இவனை சாத்தா மறுதலிக்க வச்சுக்கிறான். ஆனா இவனுக்கு நான் வச்சுக்கிற திட்டத்தை நிறைவேற்றி சாத்தான வெட்கப்படுத்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவன் என்ன மறுதலிச்சான், ஆனா இவனுடைய பலனை சார்ந்து கொண்டான். அதனாலதான் மறுதலிச்சான். ஆனாலும் இவனுக்கு நான் என்னுடைய பலனை தரப்போறேன். ஐயா, தங்கள் பலனை சார்ந்து கொள்ளும் போது நம்ம வீக்காயிருவோம். ஆனா அப்படி வீக்கானா கூட அதுவே ஒரு படிக்கட்டா, ஒரு உணர்த்துதலா வச்சு இப்போது நான் இவனுக்கு என்னுடைய பலனை தரப்போகிறேன்னு சொல்லி தேவன் தன்னுடைய பலனை முதலாவது வார்த்தையினாலே கொடுத்தார். நல்ல கவனிங்க. யோனாவின் குமாரனாக சீமோனே, இவர்கள் எல்லாரும் எண்ணில நீ நேசிக்கிறாயா, அன்பாய் இருக்கிறாயா என்று சொன்னார். மறுதலிச்சு போனவட நேசிக்கிறாயா? எப்படி? சில பேர் நேத்து எனக்கு வார்த்தையா வருது. பழைய ஏற்பாட்டுல நல்ல கவனிங்க. எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீ வனாந்தரத்துல அநேக நேசரோட வேசித்தனம் பண்ண. அந்த வேசித்தனம் என்பது சரீர வேசித்தனத்தை சொல்லவில்லை. விக்கிரகத்துக்கு பலியிட்ட, விக்கிரகத்தை படைத்தத புசித்த. ஆகிலும் என்னிடத்தில் திரும்ப. ஐயா, பிரமாணத்தை கொடுத்தாலும் தேவன் தம்முடைய ஜனங்களை தன் பக்கம் திருப்புவதற்குள் தான் அவருடைய நினைவு இருந்ததே தவிர அவர்களை தண்டிப்பதில் அவர் நினைவு உயர்ந்ததா இல்லை. தன் பக்கம் அவர்களை திருப்புவதில் தான் அவருடைய நினைவு மிக 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 உயர்வாய் இருந்தது. ஹல்லேலூயா. ஐயா, அன்பினாலே சரிப்படுத்துகிறவர். அன்பினாலே சரிப்படுத்தி உன்னை எதற்காக பிடித்தாரோ, உனக்கு எதை நியமித்தாரோ அந்த இடத்துக்கு கொண்டு வந்து உன்னை கொண்டு செயல்பட வேண்டிய காரியங்களெல்லாம் செயல்பட்டு சாத்தானுக்கு முன்பாக. பாத்தியா, பேதுருவே மறுதலிக்க வச்ச. அதனாலதான் பேதுருட்ட சொன்னார், பேதுருவே பேதுருவே, கோதுமையை சொலகினால் புடைக்கிறது போல உன்னை புடைக்க உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி என்ன பண்ண வேண்டிக் கொண்டேன். நம்ம கர்த்தர் எவ்வளவு நல்லவரியா. உங்கள் யாரையும் தேவன் ஒப்பு கொடுக்க மாட்டார். உங்களை யாரையும் சாத்தான் குற்றப்படுத்தினா இல்ல வேற யாரும் குற்றப்படுத்தினா தேவன் அதை ஏற்றுக்கொள்கிறதே இல்லை. ஏன்னா உங்களை குறித்த லக்கு, உங்களுக்கு வச்சிருக்கிற பிளான்ல தான் அவர் உங்களை கொண்டு போய் அதை முடிக்கிறதெல்லாம் அவர் சரியா இருக்கிறாரே தவிர இடையில இப்பேற்பட்ட பலவீனம்,
இடையில இப்பேற்பட்ட மறுதலிக்கிற காரியம், இடையில இப்பேற்பட்ட தங்கள் சுய பலத்தை சார்ந்து கொள்கிற காரியம் எல்லாம் அவரை பாதிக்காது. அதே பேதுரு, மறுதலித்த பேதுரு கடைசியில இரத்த சாட்சியா மரிக்கும் போது சொல்றான், ஸ்திரீக்கு முன்னால பரிதலித்த பேதுரு சொல்றான், என் நேசரை, என் ஆண்டவரை நேர சிலுவையில் அறைஞ்சாங்க, என்னை தலைகீழாய் சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்லி அவன் மனப்பூர்வமாய் இயேசுவுக்கு மரிப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். என்ன புரியுது? தேவன் உங்களை எந்த இடத்துக்கு ஆயத்தப்படுத்தினாரோ அந்த இடத்துக்கு அவர் கொண்டு வருவார். அதற்கான செயல்பாடு, அதற்காக உங்களை மாற்றுவது, அதற்காக உங்களை பரிசுத்தமாக்குவது, ஆயத்தப்படுத்துவது எல்லாவற்றையும் ஆவியானவரை கொண்டு அவர் செய்வார். ஹல்லேலூயா. அன்னைக்கு சாது செல்லப்பா, அந்த காலத்துல சாது செல்லப்பா வந்த போது சில சமயம் உடம்பு சரியில்லாட்டி அவர் தமிழ்ல பிரசங்கம் பண்ணுவார். நானும் மறுபடியும் தமிழ்ல சொல்வேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்காக. அப்போது என் ட்ரெஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கும். அப்ப அந்த பட்டாபிராமில் ஒரு ஃபெல்லோஷிப் நடத்திட்டு இருந்தாங்க. அநேகர் வந்து, ஏன்னா இவன் இப்பி மாதிரி இருக்கிறான், இவனை போய் நீங்க டிரான்ஸ்லேஷன் உங்களுக்கு பின்னால பேச விடுறீங்களே அப்படின்னு சொல்றப்ப அவர் சொல்வாரு, இல்லப்பா அவனை பற்றி எனக்கு தெரியும், அவன் என்ன ஆவான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார். அநேகர் என்ன ஏற்றுக்கொள்ளல. அவனை பற்றி எனக்கு தெரியும், அவன் என்ன ஆவான்னு தெரியும் அப்படின்னாரு. இன்னைக்கு கர்த்தர் கிருபையால ஊழியக்கார ஆயிட்டேன், அவங்க அப்படியே தான் இருக்கிறாங்க. உங்களை என்ன ஆக்குவார் என்பது அவருக்கு தெரியும். ஆமென். எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. உங்களை என்ன ஆக்குவார், உங்களை எதுக்கு அழைச்சுக்கிறார், அது அவருக்கு தெரியும். அதை அவரே நிறைவேற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. தேவதூதர்கள் முத்திரை மோதிரம், தேவதூதர்கள் சகல ஞானத்தால் அறிவினாலே நிரப்பப்பட்டவர்கள், தேவதூதர்கள் அக்கினியின் நடுவே இருந்தவர்கள், தேவதூதர்கள் செழிப்பு முழுமையாய் தேவன் அவர்களை அவ்வளவாய் பொன்னினாலே கற்களினாலே மூடி இருந்தார். அதே போல ஏதேன் தோட்டத்திலே பைசோன் என்ற நதி போகும் இடமெல்லாம் பொன் விளைந்தது, பொன் விளைந்தது, கற்களும் அங்கே காணப்பட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உங்களை குறித்து அவருடைய சரீரத்துல அங்கமாய் இருக்கிற, தொடர்பாய் இருக்கிற உங்களை குறித்து தேவனுடைய எண்ணம் அந்த ஏதேன் தோட்டத்துல அந்த தேவதூதனை குறித்து என்ன எதுவோ அதுதான் உங்களை குறித்து கர்த்தருடைய சபையாகிய ஏதேன் தோட்டத்திலும் உங்களை குறித்து தேவனுடைய எண்ணம் அதுவாகவே இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. வேதத்துல ஃபர்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் எங்க தெரியுமா வந்துச்சு? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம். அந்த ஜட்ஜ்மெண்ட் எதனால தெரியுமா வந்துச்சு? மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் நித்தமும் பொல்லாததே என்று கண்டு தான் மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் என்ன பட்டார்? மனஸ்தாபப்பட்டார். அப்ப ஜட்ஜ்மெண்ட் என்ன? அவன் நித்தமும் நினைவெல்லாம் பொல்லாததா இருந்துச்சான். நினைவுதான், நினைவு. இன்னைக்கு நினைவை விட்டுட்டு செய்யறதையே பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு நான் ஆத்மாவை குறித்து, சிந்தையை குறித்து பேசிட்டு வரேன். சரி, அப்ப கர்த்தர் சொன்னார், என் ஆவி மனுஷனோட என்றும் போராடுவது இல்லை. இவன் இருக்கிற வருஷம் எத்தனை வருஷம்? வெரி குட். கஸ்பர் கரெக்டா சொல்லிட்டான். 120. எல்லாம் கரங்களை தட்டுங்க. God bless you. அதை நீங்க வாசிக்கணும். செய்தி மாறிக்கிட்டு போகுது. ஆதி 6ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 6 3ஆம் வசனம் எல்லாரும் வாசிக்க போறோம். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனுடைய போராடுவதில்லை,
அவன் மாம்சம்தானே. அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம். இதான் ஃபர்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்லயே அவன் பூமியில இருக்க போகிற நாட்கள் எத்தனை வருஷம் சொல்லுங்க வாய் திறந்து. ஃபர்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்லயே அந்த மனுஷன் எல்லாம் 120 வருஷம் பூமியில இருக்கணும்னு சொன்னாரு. இப்ப இயேசுவின் மேல ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. அப்ப நீங்க இந்த பூமியில இருக்கிற வருஷம் அந்த ஜட்ஜ்மெண்ட்லயே 120 வருஷம் பூமியில இருக்கணும்னு கர்த்தர் சொன்னானா, இயேசுவின் மேல ஜட்ஜ்மெண்ட் வந்த பிறகு நீங்கள் குறைஞ்சது இந்த பூமியில 120 வருஷம் இருக்க வேண்டும். கரெக்டா? என்ன புரிஞ்சுட்டீங்களா இல்லையா? ஐயா, சங்கீதம் 90க்கும் 91க்கும் வித்தியாசம் உண்டு. இன்னைக்கு சங்கீதம் 90 தான் எல்லாரும் சொல்லி, எங்கள் ஆயுஷ் நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியாய் 80 வருஷமாய் இருந்தாலும். எடுங்க சங்கீதம் 90, இதை நீங்க புரிஞ்சுங்க. பத்தாம் வசனம் இல்ல 9:10 9:10 வாசிப்போம். 1 2 3. எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். எங்கள் ஆயுஷ் நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியாய் 80 வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். அடுத்த வசனம். உமது கோபத்தின் வல்லமையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கரத்தையும் அறிந்து கொள்கிறவன் யார்? நல்ல கவனிங்க. 9ஆம் வசனம். எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. இது எதை சொல்றாரு? வனாந்தரத்துல. ஐயா, வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. எங்கள் ஆயுஷ் நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் சொல்லுங்க 80 வருஷமாய் இருந்தாலும். ஏன் இப்ப 120 இருந்து 80க்கு வந்துருச்சு? கோபம். எங்கள் நாட்கள் எல்லாம் ஒரு கோபத்தால் கழிந்து விட்டது. இந்த கோபம் எதனால் வந்த கோபம்? பிரமாணத்தை செய்யாததனால் வந்த கோபம். ஆகவே அங்க 120 பார்க்கிறோம், இங்க 80 பார்க்கிறோம். ஆனா சங்கீதம் 90ல நீங்களும் நானும் உன்னதமானவரின் மறைவில சர்வ வல்லவருடைய நிழலில நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆகவே உங்களை என்னை தேவன் நீடித்த நாட்களால் நம்மை திருப்தியாக்கி அவர் ரட்சிப்பை உங்களுக்கு காண்பிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே உங்களுக்கு இருக்கிற நீடித்த நாட்கள் ஏன்? இயேசு மேல எல்லா சாபம் விழுந்துருச்சு. ஆரோக்கியமான வாழ்வு, சுகமான வாழ்வு, ஷலோம். ஷலோம் என்றால் அதுல அமைதி என்ற அர்த்தம். ஷலோம் என்றால் ஆரோக்கியம் என்ற அர்த்தம். ஷலோம் என்றால் பயம் இல்லாத வாழ்வு என்ற அர்த்தம். ஷலோம் என்றால் செழிப்பு என்று அர்த்தம். இது எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வாதமாய் சபையார் மேலே சொல்லி இருக்கிறார். யூதர்கள் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்தால் என்ன சொல்வார்கள்? ஷலோம் என்று சொல்வார்கள். முஸ்லிம்கள் ஒருத்தரை ஒருவர் பார்த்தால் என்ன சொல்வார்கள்? ஷலோம் அலேகும். யூதர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தால் ஷலோம். ஆனா என்னாகும் 6ஆம் அதிகாரத்துல ஆசாரியன் சபையாரை பார்த்து என்ன சொல்ல வேண்டுமாம்? ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை பிரகாசிக்கப்படி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை பிரசன்னமாக்கி உனக்கு 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 இல்ல சலாம் சொல்லுங்க. உனக்கு என்ன கடவர்? கட்டளையிட கடவர். ஆண்டவருடைய எண்ணமே சபையாருக்கு ஷலோம் தான்.
ஆண்டவருடைய எண்ணமே தேவன் தம்முடைய குமாரன் முகத்தை பிரகாசிக்க பண்ணி அந்த குமாரன் முகத்தில் இருந்து உங்களுக்கு ஷலோமை கொடுப்பது, அந்த குமாரன் முகத்திலிருந்து உங்களுக்கு அமைதியை கொடுப்பது, அந்த குமாரன் முகத்திலிருந்து உங்களுக்கு பலனை கொடுப்பது, அந்த குமாரன் முகத்திலிருந்து உங்களுக்கு ஆற்றலை கொடுப்பது, அந்த குமாரன் முகத்திலிருந்து ஹல்லேலூயா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வார்த்தையை கொடுத்து உங்களை நடத்துவதே ஆண்டவருடைய பெரிதான திட்டமாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தேவ தூதன் போய் நின்ன போது அந்த இடமே சுற்றிலும் என்னாச்சா? பிரகாசித்தலாம். ஏன்? அவன் தேவனால் அனுப்பப்பட்டு பேதுரு இருந்த சிறைச்சாலைக்கு வந்த போது அந்த இடம் சுற்றிலும் பிரகாசம். ஐயா, தேவ தூதனை விட நீங்கள் மேலானவர்கள். தேவ தூதர்கள் உங்களுக்கு பணிவிடை செய்கிறவர்கள். தேவ தூதர்கள் உங்களுக்கு வேலை செய்கிறவர்கள். அப்ப உங்களுக்குள்ள எனக்குள்ள யாருடைய பிரகாசத்தை வைத்திருக்கிறார்? இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் தமது குமாரன் முகத்தில் இருக்கிற மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயத்திலே பிரகாசித்தார். இந்த நாள்ல, இந்த மார்ச் மாதம் 9ஆம் தேதியில உங்கள் மேல அந்த வானத்தில் இருந்த ஏதேனிலே இருந்த தூதர்கள், தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், உங்கள் ஆவியும் புதிய சிருஷ்டி ஆக்கி இருக்கிறார். அவர்கள் ஞானத்தால் நிறைந்தவர்கள், அறிவினால் நிறைந்தவர்கள், அழகினால் நிறைந்தவர்கள், ஆற்றலால் நிறைந்தவர்கள், அதிகாரப்படுத்தப்பட்டவர்கள். தேவனுடைய சபையாகிய தோட்டத்திலும் உங்கள் ஆவியை தேவன் புதிய சிருஷ்டி ஆக்கி இருக்கிறபடியால் உங்களுக்குள்ளே அந்த ஆசீர்வாதம் இருக்கிறது. Amen. Hallelujah. 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 எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாள்ல டாடி ஏன் கண்ணை மூடுறீங்க? எல்லாம் என்ன பார்க்கணுங்க, யாரும் கண்ணை மூடாதீங்க. நான் போற இடத்துல சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்க பரலோக பிதான்னு கண்ணை மூடிடுறீங்க. என்ன பாருங்கப்பா, ஆசீர்வாதத்தை பேசுற நேரம், அப்பாட்ட பேசி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை சொல்ற நேரம் என்ன பாருங்க. தேவதூதர்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொன்னார்கள். டாடி, எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆராதனையில தேவனுடைய தோட்டமாக ஏதேனில கர்த்தருடைய சபையில இருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் இயேசுவின் உடல்ல, உயிர்த்தெழுந்த உடல்ல நாங்கள் கனெக்ட் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஐயா, நீங்க ஏதேன் தோட்டத்துல தூதனை வச்சது போல, ஏதேன் தோட்டத்துல ஆதாம வச்சது போல எங்களை நீங்க தான் கொண்டு வந்து வச்சீங்க. நாங்க வரலையா, நாங்க வெளியே இருந்தோம், இருள இருந்தோம், சாபத்துல இருந்தோம். நீங்க தான் எங்களை ரட்சித்து எங்களை கைய பிடிச்சு கொண்டு வந்து இங்க சபையில வச்சிருக்கிறீங்க. இந்த சபையின் மேன்மையான, சபையின் ஆசீர்வாதமான வாழ்வை நாங்கள் பெற்று உலகத்துக்கு வெளிச்சமாக்க எங்களை கர்த்தருடைய சரீரத்துல வச்சிருக்கிறீங்க. இந்த சரீரத்திலிருந்து வருகிற நன்மை எல்லாவற்றையும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கான எல்லா நன்மைகளையும், ஆவிக்குரிய, சரீரத்துக்குரிய, பொருளாதாரத்துக்குரிய, இந்த சமுதாயத்துக்குரிய, குடும்பங்களுக்குரிய, பிள்ளைகளுக்குரிய எல்லா நன்மைகளையும், வேத வசனத்தின் சுதந்திரங்களையும் எங்கள் குடும்பங்கள் மேலே நான் சொல்லுகிறேன் டாடி. இவைகள் எல்லாம் இன்று முதல் இவர்களுக்குள்ளிருந்து வெளிப்படுவதாக, இந்த ஆசீர்வாதத்தை இவர்கள் கண்கூடாய் அனுபவிக்கும்படி கர்த்தர் ஆச்சரியமான விதத்தில் நீங்கள் செயல்பட்டு இவர்கள் நன்மை அனுபவிக்க
கொழுமையை அனுபவிக்க, தேசத்தின் நன்மையை புசிக்க கர்த்தர் இந்த குடும்பங்கள் ஒவ்வொன்றுக்கும் கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. எல்லாரும் உங்க சரஸ்வதி மேல கரங்களை வைங்க. டாடி, நாங்கள் சரஸ்வதி மேல கர்த்தரை ஐயாங்கள் கரத்தை வச்சிருக்கிறோம். இப்போது ஆணி கடாவப்பட்ட இயேசுவின் கரம், அந்த கரத்திலிருந்து வருகிற ரத்தம், ஒரு ரத்தம் எங்களை பரிசுத்தப்படுத்துகிறது, உள்ளும் புறமும் கழுவுகிறது, எங்கள் ஆவி உயிர்ப்பிக்கிறது, எங்கள் கண்களை தெளிவிக்கிறது, எங்கள் பயம், எங்கள் கலக்கம், எங்கள் சோர்வு எல்லாவற்றை நீக்குகிறது. இப்பொழுதே இவர்கள் ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது. சாவுக்கு எதுவான சரீரம் உயிர்ப்பிக்கப்படுகிறது. சரீரத்தில் காணப்படுகிற பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போனபடியால் நன்றி. இயேசுவின் நாமத்தின் அத்தாரிட்டி, இயேசுவின் நாமத்தின் பலன், இயேசுவின் நாமத்தின் சுதந்திரம் எல்லாவற்றையும் எங்கள் சபை மக்கள் மேல, தங்கள் கரத்தை, வலது கரத்தை சரசில் வச்சிருக்கிறவர்கள் மேல ப்ரொக்ளமேஷன் பண்றண்டாடி கர்த்தரவர்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தரவர்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி இவர்கள் மேலே கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை பிரசன்னமாக்கி இவர்களுக்கு ஷலோம், சமாதானத்தை கட்டளையிட கடவர் என்ற வார்த்தையை, ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் மேல, குழந்தைகள் மேல, குமாரர் மேல, குமாரத்தைகள் மேல, புருஷர்கள் மேல, ஸ்திரீகள் மேல, குடும்பங்கள் மேல ப்ரொக்ளமேஷன் பண்றண்டாடி குடும்பங்கள் கட்டப்படுவதாக. பிள்ளைகள் எழுதுகிற பரீட்சையில உம்முடைய அறிவு, ஞானம், புத்திய ப்ரொக்ளமேஷன் பண்ணுகிறேன். வருகிற நாட்கள் செழிப்பின் நாட்களாய், வருகிற நாட்கள் கடன் கொடுக்கிற நாட்களாய், வருகிற நாட்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நாட்களாய் இருப்பதாக என்று சொல்லி இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன், 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 ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ Uramala rala kaka shibala karaba bala kaka shibala karaba uraba bala